ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் சமையல் பண்ணிகிட்டே கூட இந்த வேலையை முடிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேருக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலை செய்கிறதுக்கு பதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன வேலை செஞ்சிடலாம் போல் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இருந்தாலும் இஞ்சி பூண்டு இல்லாமல் நம்ம எந்த சமையலுமே செய்ய முடியாது. அதே சமயத்தில் நம்ம பூண்டை எப்படி சுலபமாக உரிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் குக் பண்ணிகிட்டே கூட இந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டினுடைய தொலை ஈஸியாக உரிச்சு எடுக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூடானதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் எடுக்கிறனால நம்மளோட பூண்டு தோல் பார்த்திங்கன்னா சுலபமாக உரிச்சு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் ஒரு பூண்டு எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு தோல் ரிமூவ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக சுலபமாக 2 நிமிஷத்தில் நம்மளோட பூண்டு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களுமே இந்த டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேருக்கு நம்ம செய்யக்கூடிய சிக்கன் 65 நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கடையில் இந்த மசாலா வாங்கி நம்ம செஞ்சு சமைப்போம். அப்படி என்ன தான் சேர்த்து சமைச்சாலும் பைசா செலவில்லாமல் வீட்டில் இருக்க மசாலா தூளை போட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி இந்த சிக்கன் 65 செய்கிறதுன்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக எப்பவும் போல் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் தனியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த சிக்கன் 65க்குன்னு. இப்போ பாருங்கள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிச்சி வரும். இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையலுக்குன்னு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி நீங்கள் இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன்றனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எதுவுமே உதிராமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் என்னோடய வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் என்ன தான் நம்ம சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சில வேலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அதில் ஒன்று தான் இந்த புதினா, கொத்தமல்லி இழையெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைனில் இருக்குள்ள வடி பாத்திரம், அந்த பாத்திரத்தில் ஹோல்ஸில் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக கீழே இழுத்தாவே போதும். சூப்பராக இலையெல்லாம் தனியாக ரிமூவ் ஆகி அந்த பாத்திரத்துக்குள்ளேயே கலெக்ட் ஆயிரும். அந்த பாத்திரத்துலேயே நம்ம வச்சு எல்லாத்தையும் கழுகி கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கொத்தமல்லியுமே அதே மாதிரி தான் சூப்பராக இலையெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டையெல்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம சப்பாத்தியோ பூரியோ உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த கட்டையை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தொடச்சி வச்சாலும் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதேமாதிரி நம்ம லைட்டாக துணி போட்டு தொடச்சாலுமே அந்த ஒயிட்டாக அங்கே இருக்கும். ஸோ இதை எப்படி தண்ணி போடாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம சப்பாத்தியோ பூரியோ உருட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில், அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா தேய்ச்சி எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை நார்மல் கவரோ அதுக்குள்ளே வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டு விட்டுடணும். ஏன்னா காற்று வெளியே போகணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணனாலே எந்த ஒரு ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகாது, க்ளீனாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மிக்ஸி ஜாரில் பிளேடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் போச்சு. அதே மாதிரி நம்மளோட மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்மெல் அடிக்கணும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்மளோட மிக்ஸி ஜாரோட பிளேடு நல்லா ஷார்ப்பாகிறது இல்லாமல் மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக நான் ஐஸ் க்யூப்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது இந்த 2 பொருளுமே நல்லா நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் பல்ஸ் மோட்லேயும் நார்மல் மோட்லேயும் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா நம்மளோட பிளேடு ஷார்ப்பாச்சு. இப்போ இதில் ஸ்மெல் இருக்குன்னா இது கூடவே நம்ம பாத்திரம் கழுக யூஸ் பண்ணோம்ல, எந்த ஒரு டிஷ்வாஷ் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் பல்ஸ் மோட்லேயும் நார்மல் மோட்லேயும் அடித்து எடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸி ஜார் சூப்பராக பளபளன்னு ஆயிரும். அதே சமயத்தில் நல்லா பிளேடுமே ஷார்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.